ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இப்போ திரும்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இப்போ தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிஷ் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ நைட்டு இப்போது மணி 11 மணி, இப்போது ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தகவல் கிடச்ச அடிப்படையில் உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து செலக்டிங் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க சேல்ஸ்மேனுக்கு இப்போ. ஆனால் பாருங்கள், இப்போ சென்னையில் நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ எப்போ சென்னைக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சென்னைக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு இன்ட்ரியூ டேட்டே முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ இன்ட்ரியூ டேட் எப்போ முடியுது அப்படின்ட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சென்னை மக்களுக்கு. ஸோ வந்து இப்போ வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம சேனலில் மட்டும்தான் உடனுடன் உங்களுக்கு எந்த மாவட்டம் விடுறாங்களோ உடனே வீடியோ போட்டு தெரியப்படுத்துகிறேன். ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, என்னடா இது வர ரிசல்ட் வந்து நான் 2 டேஸ் ஆச்சு விடலை அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு நாள் தான் கேப் விட்ருக்காங்க. அப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கு சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டே இருந்தாலுமே உங்களுக்கு லீவாக இருந்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து சண்டே ஒரு நாள் மட்டும் விட்டாங்க. ஆனால் நேற்று பாருங்கள், மண்டே வந்து ஒரு நாள் என்னமோ உங்களுக்கு ப்ராசஸ் தெரில, வெளியிடலை. இன்றைக்கி வந்து டியூஸ்டே உங்களுக்கு ரிசல்ட் வந்து நைட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குட் நியூஸ் தான் இது உங்களுக்கு. ஏன்னா அடுத்தடுத்து மாவட்டங்கள் விட்டுகிட்டே இருப்பாங்க. ரிசல்ட் வரலன்னு நீங்கள் புலம்ப வேண்டாம், எதிர்பார்க்க வேண்டாம். ரிசல்ட் வந்து கண்டிப்பாக விட்டுருவாங்க, வேறு வழியே இல்லை. விட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். ஸோ திருவாரூர் மாவட்டத்தோட வந்து எந்த மாவட்டம் வருமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, செலக்டிங் லிஸ்ட் வந்து எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க வாங்க பார்த்துடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து டேட்டோ, நோட்டிஃபிகேஷன் வந்து வேகன்சி இதுக்கும் வந்து எத்தனைன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ மொத்தமே அந்த 36 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ சேல்ஸ்மேன் ரொம்ப கம்மியான ஒரு வேகன்சியாக இருக்குது திருவாரூர் மாவட்டத்துக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து எத்தனை விட்டுருக்கான்னு வாங்க பார்த்துடலாம். இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் ரொம்ப கம்மியான வேகன்சியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 33 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ வந்து 33 வேகன்சி, அதில் வந்து 36 வேகன்சி, 3 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேக்கர் இல்லை போல், சேல்ஸ்மேன் மட்டும் விட்டுருக்காங்க. பேக்கருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விடலன்னு நினைக்கிறேன். ஸோ பேக்கர் இல்லை போல். ஓகே, இப்போ வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து 3 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு அவளை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் பாருங்கள், இப்போவுமே ரிசல்ட் வந்து ஃப்ரைடே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து இடையில் வந்து சாட்டர்டே உங்களுக்கு விட்டது, அப்புறம் திங்கட்கிழமை விடலை. அதனால் வந்து எல்லாருமே ஃப்ரைடே தான் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பாருங்கள், இன்றைக்கி விட்டுட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் எந்தெந்த மாவட்டம் வருமோ அது உங்களுக்கு உடனே அப்ளை பண்ணுறேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், சென்னை வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வேகன்சியில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ப்ராசஸ் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் ஒரு சில மாவட்டங்கள் வந்து லேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து விட்டுருவாங்க. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மாவட்டம் விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த மிட் நைட்டு அல்லது மார்னிங் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எந்த மாவட்டம் வருமோ நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சேலம், தருமபுரி, இந்த நாமக்கல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாவட்டங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி, தென்காசி, இந்த தென் மாவட்டங்கள் 2 மாவட்டங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாவட்டங்கள் கண்டிப்பாக வந்துடும். வராத மாவட்டங்கள் வந்து எப்போன்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வெளியிட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து குழம்ப வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக ரிசல்ட்டுங்க வந்துடும். சரி, மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்டுக்கான எல்லா ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்காக அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து நேற்று ஒரு நாள் மட்டும்தான் வரல. ஸோ அடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும். வராத மாவட்டங்கள் வந்து கண்டிப்பாக 2-3 நாளில் அல்லது இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து அவ்வளோதான். ஜூன் 30 சொன்னாங்கல்ல, இப்போ மேக்ஸிமம் வந்து இன்னும் ஒரு 1 வீக் தான் கேப் இருக்குது. ஸோ அந்த 1 வீக்குள்ளே வந்து எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வருமோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.